என்னோட சொல்லுமா இன்னொரு வாட்டி சொல்லுமா கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கைத்தட்டி பிள்ளைகளை பாடணும். நம்ம பாட பாடதான் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இறங்கும். அங்க எழுதப்பட்டு இருக்குது, கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு 120 பேரா கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவரை பாடி மகிமைப்படுத்தும் போது பரலோகமாகிய
அவருடைய வீடு தேவ ஆலயத்தை அப்படியே நிரப்பினதான். இந்த இடத்த கூட அவர் நிரப்பட்டமே, பரலோகத்துக்குரிய மகிமையால நிரப்பட்டமே. நம்மளாம் மனுஷால் தானே. ஒரு வாரம் முழுவதும் அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. இந்த சரீரத்தில் இந்த வியாதிக்குது, இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்குது, எத்தனை மன அழுத்தங்கள் நம்மளை ரொம்ப தொல்லை கொடுக்குது, எத்தனை கவலை, எத்தனை துக்கங்கள், எத்தனை வியாதிகள் இந்த ஒரு வாரம் முழுவதும் நம்மளை மிரட்டுது. நீ கத்தர் அதெல்லாம் அகற்றக்கூடாதா? அவரை துதிக்க துதிக்க நம்ம சரீரத்தில் ஒரு புதிய பலனை வைக்க கூடாதா? ஒரு புதிய சமாதானத்தை வைக்க கூடாதா? நம்மளை தெளிவாக்க கூடாதா? நம்மளை குழப்பத்தை உண்டாக்குற ஆவி, தடுமாற பண்ணுகிற ஆவி, மனதில் நிம்மதியே இல்லாத நம்ம நிம்மதியை கெடுக்கிற ஆவிகள், நம்ம பிள்ளைகள் நல்ல நிலைமையில வரக்கூடாதபடி அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குற தீய சக்தியெல்லாம் ஓடக்கூடாதா? நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்க கூடாதபடி அவர்கள் மன போன போக்கில் அவர்களை கொண்டு போவ கிரிய செய்கிற தீய வல்லமையில் இந்த ஆராதனையில் விழுந்து போக கூடாதா? நிர்மலமாக கூடாதா? அவர் தான் என் தஞ்சம். எங்கிட்ட கத்து இந்த வாரம் சொன்னார், நீ தான் என் தஞ்சம், நான் தான் உன் தஞ்சம். தாவீது சொல்றாரு, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நான் உன்னையே நம்புறேன். தேவனே நான் உன்னை நம்புறேன்றார். சொல்லுவோமா, நீதாம்பா எனக்கு தஞ்சமா இருக்கணும், நீதாம்பா என் கோட்டையா இருக்கணும். நம்ம அவருடைய கோட்டைக்குள்ள பூந்துருவோமே, அவர் நம்மளை அவர் ரத்தத்துக்குள்ள மூடட்டமே, பரலோகத்துக்குரிய பிரசனம் அந்த கோட்டை, பரலோக கோட்டை நம்ம மேல சூழ்ந்து கொள்ளட்டமே. நம்ம யாரும் இருந்தா மாரி திரும்பி போவே கூடாது. நம்ம வீட்டில் வர நிம்மதி இல்லாத காரியங்கள், கனவு மனைவிக்குள்ள எது சொன்னாலும் கேட்க அவன் தரிசனம் தான் சூப்பரா தரிசனம் சொல்றான். நான் அரிக்கட்டெல்லாம் நிக்குதுண்ணா, இதுமாரி என் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருக்குது, உங்க அரிக்கட்டெல்லாம் கீழே விழுந்துருக்குது. நல்ல கத்தர் உயர்த்த போற காரியத்தை பேசுறான். இப்படி உயர்த்த போறார் நம்மள. சூரிய சந்திரெல்லாம் என்ன வணங்கி இருக்குதுன்னா வரப்போற எதிர்காலத்தில் நடக்க போற காரியத்தை சொல்றான். ஆனா அவனுக்கு யாரை ஏத்துக்கல, இன்னும் பகைக்கிறாங்க, இன்னும் அவனை திட்டுறாங்க. லாஸ்ட்ல அவனுங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகும்போது மண்டான், இப்போதான் சரியா நம்ம கிட்ட மாட்டிக்கிறான்னு சொல்லி அவனை தூக்கி குழியிலேயே போட்டுறாங்க. குழியில போட்டவனையும் ரூபன் பார்க்குறாரு. அந்த நாட்டுக்கு போயிட்டு எதனா ஒரு கயிறு கீரை எடுத்துட்டு வந்து தம்பி மீட்டலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவன் போயிட்டு வராங்காட்டி ரூபனுக்கே தெரியாது அவன் சகோதரனை வித்து போட்டது. ரூபன் போய் கயிறு எடுத்துட்டு வராங்காட்டியும் அந்த இடத்துல ரூபனோட கதை இருக்குது. ரூபனுக்கு எப்படி யோசேப்பு போனானே தெரியாது. ஆனால் யூதா சொல்கிறான், நம்ம சகோதரனை சாவடிக்கிறத காட்டிலும் அவன் ரத்தப்பை நம்ம மேலே வந்துடும், அத்தோட அதை எகித்து தேசத்து ஆளுங்க போகிறாங்க, 20 காசுக்கு அவனுக்கு விற்று போட்டுருங்க. அவனை விற்றுட்டு 20 காசை வாங்கி கொண்டாடுறானுங்க, சிரிக்கிறானுங்க. பின்னாடி அந்த காசுக்கு ஒரு நாள் பிச்சை எடுக்க போகிறான், அவனுக்கு தெரியல. அந்த காசுக்காக அவன் சந்தோஷப்பட்டு கொண்டாடுறானுங்க. ஆனால் அந்த 20 காசு ஒரு நாள் கிடைக்காத அளவுக்கு கானான் தேசம் காஞ்சி போகுதுன்னு அவனுக்கு தெரியாதவே அவ்வளோ அளவுக்கு சந்தோஷப்பட்டானுங்க. உண்மையாகவே யோசேப்பு இருந்த வரைக்கும் கானான் தேசம் பஞ்சம் இல்லாத இருந்துச்சு.
யோசேப்பை தூக்கி எகிப்தில் போட்டவனையும் எகிப்து தேசம் ஆசீர்வாதமாக மாறிச்சு. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே மற்ற யோவான் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்களாம். பின்மாற்றத்தை போகிறவங்க நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பின்மாற்றத்துக்கு போகாத தேவ சொல்ற அவரை பின்பற்றவங்களா நம்ம மாறணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியக்காரனா இருந்தா என்ன செய்யணுமா? யோவான் 12:6 பின்பற்ற கடவன். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? ஊழியம் செய்கிறவனா ஊழியக்காரங்க தான் ஊழியக்காரன் நினச்சிக்க கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பார்வைக்கு சீசராகவே இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அப்போ உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவா. என்னுடைய ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே அவர் இருக்கிறார். நீ தேவனுக்கு மட்டும் ஆத்துமா சேர்க்கிற ஆளா நீ மாறிட்டனா கர்த்தர் உன் கூடயே இருப்பார். 2 மணிக்கு போனால் 2.5 மணி நேரம் எங்ககிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, ஊழியக்காரங்க மூலியமாக தான் கர்த்தர் பிரத்யட்சமாக வெளிப்படுவாராம். இயேசு உங்களை ஆயத்தப்படுத்தி, இரவெல்லாம் ஆயத்தப்படுத்தி, காலையில் ஆயத்தப்படுத்தி, சபைக்கு என்னென்ன காரியம் வேணும்னு சொல்லி ஒரு நாள் இது ஆயத்தம் இல்லை. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற போல வியாழக்கிழமை நாங்கள் வேலை செய்கிறோம், வெள்ளிக்கிழமை நாங்கள் வேலை செய்கிறோம், சனிக்கிழமை வேலை செய்கிறோம். என்ன வேலை செய்கிறோம்? நீங்கள் வேலைக்கு போகிறவங்க சாப்பிட்டு போயிடுங்க, நாங்கள் உபவாசம் போட்டு என்ன செய்கிறோம்? உங்கள் ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். இப்போ நீங்கள் வேலையில் இருப்பீங்க, நாங்கள் ஜெபத்தில். அது ஒரு வேலையா? இன்னைக்கு நடக்க போகிற வேலைக்கு வியாழக்கிழமை நின்று தேவ சமூகத்தில் வேலை செஞ்சுன்னுக்கிறோம், வெள்ளிக்கிழமை நின்று வேலை செஞ்சுன்னுக்கிறோம். தேவனுடைய உத்தரவு வரணும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு. அதே போல் சனிக்கிழமை நேரத்து எவ்வளோ மணி? 3.5 மணி நேரம் ஆகல ஜபிச்சு முடிக்கிட்டு 12 மணிலேருந்து 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ அதே போல் ஒரு நாளும் என்ன செய்கிறாங்க? சபைக்காக ஊழியக்காரங்க வேலை செஞ்சு நிற்கிறாங்க. என்ன வேலை செஞ்சு நிற்கிறாங்க? நம்மளுக்கு முன்னாடி எத்தனை குடும்பத்தில் எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள், வரப்போகிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள், பின்னாடி என்னென்ன காரியங்கள் நடக்குதோ உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு இங்கே உட்காந்துக்கிற ஒருத்தருங்களுக்கும் விஷயம் தெரியாது. ஆனால் எங்கள் கர்த்தர் வெடிகாலம் நாங்கள் ஜெபிக்கும் போதுவே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் கூட்டம் நடத்த போகிறோன்னா அன்னைக்கு காலையிலே என்கிட்ட ஆண்டவர் சொல்லிடுவார். அப்போ இப்படி நடக்குது சபைக்குள்ள, இப்படி சில பேர் இப்படி செயல்படுறாங்க, இப்படி காரியம் நடக்குதுன்னு யார்கிட்ட சொல்லுவார்னா, 3 நாளாக நாங்கள் தொடர்ந்து ஒரு நாள் நடக்கிற காரியத்துக்கு நிற்கிறோம் பற்றியா, என்கிட்ட கர்த்தர் சொல்லிடுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா பின்பற்ற கடவுள். என் ஊழியக்காரன் எங்க இருக்கிறனா அங்கதான் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. யார் கூட இப்ப மூலியமா வர்றீங்க? இயேசு நடத்துற ஊழியக்கார மூலியமா தான் உங்க வருவார். ஹல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களையே நீங்க திட்டிக்கின்னு, ஊழியக்காரங்களே தூசித்து, ஊழியக்காரங்களே நீ அவமானப்படுத்துவனா கண்டிப்பா வேற என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு நடத்துற நான் போதகர்கிட்ட போய் சில விஷயங்கள் சபையில் நடந்தது, சில காரியம் ஞானஸ்தானம் எடுத்தது, இப்படி சில காரியெல்லாம் இப்படி நடந்துச்சு, எல்லாத்தையும் சொன்னேன். பாஸ்டர்கிட்ட போய் நாங்கள் எல்லாத்தையும் அறிவித்தோம். ஏன்னு கேட்டால் நம்ம தனியாக ஒரு சபை இங்கே நடத்தலை, நம்ம ஏசியோட கிளியோட ஜெயிண்ட்டை தான் இங்கே நடத்துகிறோம். ஏசியோட போய் சில காரியங்கள் சொன்னால் அவங்க உத்தரவு எடுத்துமே பெரிய சபையில் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல போனால் எல்லாத்தையும் பேசி முச்சோன்னு சொன்னாங்க. அப்போ இப்படிலாம் நடக்குதுன்னா உங்களை ஒருத்தவங்க மதிக்கலைன்னா நீங்கள் அந்த காரியத்தில் நிற்கவே கூடாது. உங்களை ஒருத்தவங்க யாராவது உங்களை அசட்டை பண்ணுவார்னா நீங்கள் அந்த காரியத்தை அவாய்ட் பண்ணி விடணும். நீங்கள் உடனே அவங்களுக்காக எந்த பொறுப்பு நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்கள் வார்த்தைக்கே அவங்க கீழ்ப்படையில்னா அவங்க வார்த்தையை நீ கீழ்ப்படையக்கூடாது. உங்கள் மூலியமாக தான் இந்த சபைக்குள்ள இயேசு நோய்கிறாரு. அப்போ உங்களை என்ன செய்யணும்? இயேசு அப்பா எப்படி மதிக்கிறாங்களோ அதே போல நடத்துகிற ஊழியக்காரருக்கு என்ன செய்யணும்? அந்த கனத்தை கொடுக்கணும். அப்படின்னா தான் இந்த காரியத்துக்கு நீ முன்னே நிற்கணும். அப்படி நிறைய காரியத்தை சொல்லி எங்களுக்கு தெரியாத காரியத்தெல்லாம் நம்ம இயேசுவோட பாஸ்டர் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ உண்மையாகவே மூத்தவர்களோட ஆலோசனை எவ்வளோ வல்லமையாக உள்ளதாக இருக்குது. அப்போ உண்மையாகவே யோசேப்பு சொன்ன காரியத்தை அவங்க சகோதரன் அந்த இடத்துல கேட்டிருந்தா பஞ்சத்தை பார்த்துருக்க மாட்டானுங்க, கஷ்டத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா சாவர வரைக்கும் மரண வேதனை அவர் துடிச்சாரு. ஒரு பையனை இழந்துட்டேன்னு சொல்லி சாவர வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கே துக்கம் தொடங்கிச்சு. யோசேப்பு என்னைக்கு வித்து போட்டாங்களோ அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை தொடங்கிடுச்சு. அப்போ உங்களை நடத்துகிற ஊழியரை நீங்கள் அசட்டை பண்ணி என்னைக்கு தூக்கி போடுறீங்களா அன்னைக்கு பிரச்சனை தொடங்கணும்.
அவன் உண்மையாவே என்ன செய்யணும்? ஒருவன் என்னை பின்பற்ற கடவன்னா, என்னோட ஊழியக்காரன் எங்க இருக்கிறானோ அங்க நான் இருப்பேன். என்னை பின்பற்ற கடதா, ஊழியக்காரங்களை நீங்க பின்பற்ற கடணும். ஹல்லேலூயா. அப்ப உண்மையாவே நம்ம என்ன செய்யணும்? நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் என் ஊழியக்காரன் இருக்கிறான். இப்போ நாங்கள் அனாவசியமா எல்லா இடத்துக்கும் போக மாட்டோம். பொதுப்படியாக நான் என்னை ரட்சிக்கப்பட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் யார் எங்கள் கூட ஐக்கியமாக அன்பாக இருப்பாங்களோ அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் போய் முன்னோக்காருவோம். எங்களோட நல்லா யார் இதுவாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் தான் எங்களை முக்கியப்படுத்துவோம். அதிகமாக எங்கள் சொந்த பந்தத்துக்கு கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்மா, முக்கியப்படுத்த மாட்டோம். அவங்க கடவுளோடு இருப்பாங்கன்னா அவங்களோட நாங்கள் இருப்போம். கடவுளோடு அவங்க இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்களோட நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவன் உண்மையாகவே தேவனுடைய ஊழியக்காரங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஈஸியாக அசட்டை பண்ணிடக்கூடாது. எத்தனையோ உங்களுக்கு தெரியாத மறைமுகமான அந்தகாரமாக இருக்கிற காரியத்தெல்லாம் கூட உடைக்கிறது ஊழியக்காரங்க தான். அந்த கஷ்ட நஷ்டத்தில் நிற்கிறது யாருன்னா ஊழியக்காரங்க தான். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா கூட எத்தனை தடைகள் இருக்கும். அதை ஜெபிச்சு அதை நீங்கள் இப்போ கூட ஒரு வீட்டுக்கு போக முடியலன்னா கூட எத்தனை கிரிகள் உங்களுக்கு தடை பண்ணும். ஆனால் அதை ஜெபிக்க அதை கருத்தா ஜெபமொழி, ஆண்டவர் இந்த காரியத்தில் அந்த கட்டளை உடைங்கன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால பகை தான் கிடைக்கும். யோசேப்புக்கு என்ன கிடைச்சது? பகை தான் கிடைச்சது. கொஞ்சம் பகை இல்லை, அதிகமாக அவனை சாவடிக்கிற அளவுக்கு பகை. அவன் ஊழியக்காரங்களுடைய நிலைமை அதான். ஊழியக்காரங்க இப்போ ஜெபிக்கிறாங்க, ஆனால் என்ன கிடைக்கும்? பகைப்பாங்க, திட்டுவாங்க, தேவையில்லாத திட்டுவாங்க. அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் திட்டுவாங்க. ஏன்? அவங்க பண்ணலை, அவங்கள கட்டு வந்து விடுதலை ஆக்கி வர பத்தியா அந்த அசுத்தா என்ன செய்யும்? அவங்கள தூண்டுதல் பண்ணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசிக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசிக்கு இடம் கொடுக்காது. தேவனுக்கு கீழ்ப்படினா எங்க கீழ்ப்படினா? தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டனா பிசாசி நோயத்துக்கு இடம் இருக்காது. தேவனுடைய ஊழியக்காரங்க ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை கேட்டோம்னா சாத்தா நோயத்துக்கு இடம் இல்லை. நம்ம சாத்தா வரத்துக்கு அங்கே வேலையாக இருக்காது. இப்போ எங்கள் வீட்டில் கூட ஒரு மரணம் விழுந்துச்சு, மாமியார் இறந்துட்டாங்க. சில பிரச்சனைகள் அங்கே சந்திக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் சோத்திர கூட நடத்தும் போது அந்த பிரச்சனை பண்ணக்கிட்டலாம் சொல்லக்கூடாது, எங்களுக்கு ஒரு மனம் வந்து தீர்மானம் ஆகிட்டோம், இப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு. ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை உங்கள் சகோதரங்க அத்தனை பேருக்கும் அவங்க வீட்டிலேயே போய் நீ சொல்லு, அவங்கள அத்தனை பேரையும் நீ கூப்பிடு, நீ மன்னிச்சுடு. மன்னிக்க முடியாது, அவங்க நடத்துகிற பிரச்சனை மன்னிக்கவும் முடியாது. ஆனால் என்ன செய்யணும்மா, அந்த ஊழியர் சொன்ன ஆலோசனையை கேட்டு அப்படியே மன்னிச்சோம், அப்படியே மறந்துட்டோம். ஊழியர் சொன்ன உடனே அதே நிமிஷத்தில் இவங்க போய் இவங்க தான் பெரியவங்க, இவங்களோட சின்னவங்க கிட்டலாம் அப்படியே போய் நின்னாங்க. அப்போ என்ன காரணம்? ஊழியர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னது நிமித்தம் என்ன கிடைச்சது? பெரிய சமாதானம் கிடைச்சது. அவன் உண்மையாகவே ஊழியக்காரங்க சொல்கிற காரியத்தில் நம்ம கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு பெரிய சமாதானம் இருக்கும். அந்த இடத்துல சாத்தா நோயத்துக்கு இடமே இருக்காது. அல்லேலூயா. அதுதான் சொல்கிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு எகுத்திடலுங்க, அவன் வர இடத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அவன் உண்மையாகவே ஃபஸ்ட்டு ஊழியக்காரங்களை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். அந்த பின்பற்றத்துக்கு எத்தனையோ பகைகள் வரும், ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். ரெண்டாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்போமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு, அவன் காரிய சித்தி உள்ளவனா மாறினா, எகிப்தில் அந்த எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற காரியெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அந்த எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாரு யார் காண்றதுன்னா, ஒரு விக்கிர ஆராதனை கும்புற மனுஷன், ஒரு எஜமான், ஒரு ராஜா, அவன் என்ன செய்கிறான்? வேலைக்காரன் செய்கிற காரியத்தெல்லாம் பார்க்குறான். இந்த யோசேப்பு வந்த நாள்லேருந்து நம்ம வீடு இவ்வளோ ஆசீர்வாதமாயிடுச்சு. நீங்கள் இது யாருன்னா நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? நம்ம நிமித்தம் நம்ம போராடலாம் ஆசீர்வாதமாக மாறணும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நான் உணர்ந்துருக்கிறேன். ரட்சிப்பு என்னைக்கு ஏசப்பா எனக்கு கொடுத்தாரோ அந்த நாளுக்கு எனக்கு கிளீனாக தெரியும்.
என் நிமித்தம் நான் போற இடம்லாம் ஆசீர்வாதமா ஆக்குவார் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா அந்த தரிசனம் பல நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்போ நீங்க அமர்ந்திருக்கிற காரியத்தை பல வருஷம் எனக்கு திருமணமே ஆகலை, எனக்கு பல வருஷத்துக்கு முன்பாக ஏதம் தோட்டத்தை போல சில வசனங்கள்லாம் போட்டு சில காரிய தோட்டத்தை போல ஆண்டவர் காமிச்சு நீ கை இப்படி நீட்டும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் வெப்போன்னு சொல்லி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பா என்கிட்ட காமிச்சாரு. ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட இந்த தரிசனத்தை காமிச்சிட்டாரு. ஏசு என் கூட இருக்கிறாரு. நான் கை வச்சா நல்லாயிடும், வாங்க 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 உங்கள் தலைமையில் கை வச்சிருன்னு இது வரைக்கும் நான் அப்படி செஞ்சதே இல்லை. என் தலைமையில் கூட என் கையை துணிச்சலாக கூட என்ன செய்யலை, யார் மேலே நான் கை வச்சதில்லை. அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, நிறைஞ்ச கூட என்ன செய்யுது தளம்பாது, அரை கூடையாக இருக்கிறாங்க பத்தியா, அப்படியே தலைமை தான் தூக்கி வரும். இப்போ சில பேர் அந்த காரியம் கூட இருந்திருக்காது, என் கூட ஏசு இருக்கிறாரு, நான் ஜெபிச்சுனா எல்லாம் நடந்துடும், நான் பண்ணனா எல்லாம் இதுவாகிடும். என்கிட்ட இப்போ பேசுனாரு, மனுஷன்கிட்ட பேசும்போது இப்படி பேசுகிறாங்க, அது தப்பான காரியம். கர்த்தர் உன் மேலே எவ்வளோ வெள்ளம் வச்சாலும் 30 நிர்மூலமாகாத கர்த்தருடைய சுத்த கிருபை. அதே மாதிரி பைபிள் சொல்லுது, துன்சலாக யார்கிட்ட மேலே கை வைக்கக்கூடாதான், அவங்க மேலே இருக்கிற பாவம் உடனே தாவும். அந்த கரத்தில் வல்லமை பெற்றவங்க தான் என்ன செய்யணும், கையை வைக்கணும். கரத்தில் ஒரு வல்லமை கொடுத்துருக்கிறாரு, எல்லார் மேலே நானும் கை வச்சு ஜெபம் அந்த வியாதி மாறி வச்சுனா மாறாது. இப்போ 2 சனிக்கிழமை நான் ஜெபம் நடத்தலை, பிள்ளைங்க ஞானஸ்தானத்தை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தா 2 வாரம் நடத்தலை, ஏன்னா சாதாவாக கத்தர் விடலை. ஏன்னா அந்த பொறுப்பு உள்ளவங்கிட்ட கத்தர் அந்த பொறுப்பை கேட்பார். அவங்க ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்து கொஞ்சம் நான் பலவீனமாக 2 தொடர் நமக்கு அமாவாசை மீட்டிங்லாம் நினச்சின்னு கொஞ்சம் அசட்டை பண்ண விட்டுட்டேன். கடை 2 வாரமாக என்னை போட்டு ஆண்டவர் அந்த சிறு பிள்ளைங்க மீட்டிங்கை நீ நடத்து, நீ விடாத, அந்த சிறு பிள்ளைங்களுக்கு உன் ஜப தேவைப்படுது ஆண்டவர் தொடர்ந்து சொல்லினேங்கிறாரு. அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், பிரிகில் ரோட்டில் 11 மணிக்கெலாம் ஜபத்துக்கு வாலிப பிள்ளைங்களாம் வரணும். வாலிப பிள்ளைங்களாம் நீங்கள் வீட்டில் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதா பரவாயில்ல, லீவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வரணும். ஏன்னா கர்த்தர் கட்டாயப்படுத்துறாரு, நீ நடத்தணும் அந்த கூட்டத்தை சொல்லி. அவன் உண்மையாகவே கர்த்தர் உத்தரவு கொடுக்காத எதையும் சொல்லவும் கூடாது, செய்யவும் கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தர் ஒரு பொறுப்பை கொடுப்பார்னா அந்த பொறுப்பை கூட நான் என்ன செய்யலதம்மா பல நாட்களுக்கு முன்பாக இப்படி இருக்குதுன்னு சில ஒரு டைரி எடுத்து நாங்கள் எழுதிடுவோம். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா ஒரு டைரி எடுத்து எழுதி வச்சிருவோம். அதுக்கால என்கிட்ட இப்படி ஆயிடுச்சு, என்கிட்ட இப்படி வெள்ளமாயிடுச்சு, என்கிட்ட இப்படி இருக்குது அப்படிங்கிறன்னு அதை விவரிச்சுட்டு கூட சொல்ல மாட்டோம். எதுவும் நம்ம செய்ய முடியாது, ஆண்டவருடைய கிருபையில தான் நம்ம நடக்கணும்னு அந்த தாழ்மையில நம்ம கடந்து போனோம். 2வது கர்த்தர் யோசேப்போட அந்த எகிப்தின் வீட்டை என்ன செஞ்சாராம், ஆசீர்வதிச்சாராம். இப்போ இந்த எகிப்தில் யோசேப்பு வந்துட்டாரு, ஆசீர்வாதம் பெருகி நிற்குது. கானான் தேசத்துல காலி ஆயிடுச்சு, யோசேப்பு காலி ஆகிட்டார். ஆனால் கானான் தேசத்துலேயோ ஆசீர்வாதம் வறண்ட நிலைமையாக மாறி நிற்குது. நீ யோசிக்கணும், நம்ம வீட்டில் இருந்த ஆசீர்வாதம் ஏன் போச்சு, எதனால இப்படி ஆசீர்வாதம் குறைஞ்சி நிற்குது, இங்கே ஆசீர்வாதம் பெருகி நிற்குது, அங்கே ஆசீர்வாதம் குறையுது. ஆனால் யாக்கோப்பு மட்டும் மன்றாடி நிற்கிறான், நான் போய் என் மகனை பார்க்கணும், என் மகன் நிமித்தம் தான் என் வீடு நல்லா இருந்துச்சு, என் மகன் நிமித்தம் தான் இப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு ஒரே ஒரு யோசேப்பு மட்டும்தான் அந்த இடத்துல யாக்கோப்பு மட்டும் தான் புலம்புறாரு. ஆனால் மீதி பேர் அதை கருந்து வேலை. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, எகிப்தில் எல்லாங்குதுப்பா, நாங்கள் போய் என்ன செய்கிறோம், நம்ம பஞ்சத்தில் இங்கே செத்து போயிடாத அளவுக்கு எகிப்தில் போய் நாங்கள் வாங்கி வந்துடுறோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு புறப்பட்டு வரானுங்க. ஹல்லேலூயா. பின்னாட்டுதில் போனவங்க என்ன செய்கிறாந்தம்மா, அவனுங்க என்ன செய்கிறானுங்க, யோசேப்பு எங்கே இருக்கிறாரோ தேடி வரானுங்க. ஹல்லேலூயா. இப்போ உண்மையாகவே உங்களுக்குள்ள சில காரியத்தில் நீங்கள் பின்னாட்டத்துக்கு போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு சில நாட்கள் ஜெபிக்காத இருந்திருக்கலாம், சில நாட்கள் வேத வாசிக்காத இருந்திருக்கலாம், சில காரியம் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களாம் சொல்லியிருப்பாரு, அதை கூட நீ செய்ய தவறாத போயிட்டு இருக்கலாம். ஆனால் யோசேப்போட சகோதரன் போல என்ன செய்யணும், எழுந்து வரணும். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு எழுந்து என்ன செய்கிறாங்கம்மா, அந்த எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு வராங்க. அதே 12, 13, 14 படிப்போமா. அவன் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு அந்த யோசேப்பு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யோசேப்பு 12, 21 வசனம் எழுதியிருக்குது. கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால, அவன் மேல் கிருபை வைத்ததுனால சிறைச்சாலையின் தலைவர்களுக்கு என்ன செஞ்சான், தயவு கிடைச்சுதான். யாருக்கு தயவு கிடைச்சது, யோசேப்புக்கு தயவு கிடைச்சது. ஆனால் சிறையில் இருந்தவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஆனால் யோசேப்புக்கோ இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கல. ஹல்லேலூயா.
அவமானம் தான் கிடைச்சிது. யோசேப்புக்கு என்ன கிடைக்குதுன்னா அவமானம் கிடைக்குது. யோசேப்பு வாழ்க்கையில் தன்னுடைய எதிர்காலத்தில் அப்பா நம்ம பார்ப்போமா, நம்ம குடும்பத்தை பார்ப்போமா, இந்த அவமான வேலைக்காரனா நம்ம வீட்டில் எஜமான போல இருந்தோம், இங்கே வேலைக்காரனா வந்துக்கிறோமே, இந்த கஷ்டம் மாறமான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஆனாலும் அவனுக்கு அவமானம் கிடச்சிது. இன்னும் அவமானம் கிடச்சிது. அதே 6ஆம் அதிகாரம் படிக்கலாம். 39:6. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப் அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். 9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்க வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா. இப்போ வீட்டில் வேலைக்கா போயிருக்கிறான். வேலைக்கு போன இடத்துல இவனுக்கு பெரிய ஆசீர்வாதமாக கிடச்சிது. எஜமானோட மனைவி என்ன செய்கிறாங்க, தனக்கு புருஷனாக ஆக்கிக்கு கூப்பிடுறாங்க. அவன் அதை பார்க்கவே இல்லை. அங்கே போய் அந்த குடும்பத்தை நல்லா வயல்வெளியில் கை வைக்கிறான். வயல்வெளி அதிகமாக பெருகுது, ஆசீர்வாதம்லாம் பெருகுச்சு. எஜமான் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்துட்றேன், என்னோட சிங்காசனத்தை தவிர என் மனைவியை தவிர உன் கையில் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன், நீயே இந்த வீட்டை பார்த்துக்கிற சொல்லி அவர் வெளியில் போகிற நேரத்தில் வீட்டில் வேலை செஞ்சவங்களாம் அவங்க மனைவி வெளியே அனுப்பிச்சிட்டு இவனை அவமானப்படுத்த கூப்பிட்றாங்க. அவனுக்கு ஒரே ஒரு துணி தான் கிடச்சிது. அவன் கட்டி இந்த துணியை கூட அவுத்து விட்டு வர்ற நிலைமையாக மாறிச்சு. இன்னைக்கு ஊழியக்காரங்களோட நிலைமை கூட அதுதான். இன்னைக்கு அசிங்கமாக இருக்கிறவங்க, அவமானத்தில் இருக்கிறவங்க, இப்படிலாம் விடுதலை ஆகணும், இப்படிலாம் ஜனங்க ரட்சிக்கப்படணும், இப்படிலாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்பாங்க. இன்னைக்கு இந்த வரப்போகிற தேர்தல்லாம் நடந்துச்சுங்களே, அதுக்கு 40 நாள் உபவாசத்தில் நாங்கள் நின்னோம். ஒரு தேசத்தில் எதனா ஒரு காரியம் நிற்கனா இப்போ ஜபிக்கிறவங்க கூட ஜபிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் நாங்கள் ஜபிப்போம். இது போல் காரியத்துலாம் நிற்போம். அந்த அதிகாரிகளாக வரணும்னு சொல்லி இப்போ இந்த 40 எம்பிகள் வரணும்னு சொல்லி நம்ம அவங்க எம்பிங்க வந்து நல்ல ஒரு சொந்த வீட்டில் நல்ல ஒரு ஹாலில் நல்லா உட்காந்து இருப்பாங்க. ஆனால் அதுக்காக நின்னவங்க யார்? ஊழியக்காரங்க. அவங்க நல்ல ஒரு சுதந்திரமாக வாழறதுக்கு யார் அது காரணம்? ஊழியக்காரங்க. இன்னைக்கு நல்ல ஒரு அதிகாரி, நல்ல ஒரு அரசாங்கம் வரணும் நம்ம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அவங்க நல்லா தேர்தலில் ஜெயிக்கும் போது யாரு பெறது அந்த ஆசீர்வாதம்? அப்படிப்பட்டவங்க தான் பெறாங்க. ஆனால் ஊழியக்காரங்களுக்கு என்ன கிடைக்குது? அவமானம். யோசேப்பு அந்த வீட்டை போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனுக்கு கடிச்சதோ அவன் கட்டிந்த துணி கூட உதறி விட்டு ஓடுற ஒரு நிலைமை கிடச்சிது. இன்னைக்கு உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, உங்கள் வீடுகளுக்கு ஒரு வீடு கிடைக்கினாலும், ஒரு வேலை கிடைக்கினாலும், ஒரு சுகம் கிடைக்கினாலும் நாங்கள் திறப்பில் நின்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது தேவன் அறிவார். அப்படி நம்ம செய்யும் போது என்ன கிடைக்குன்னா, எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகளை சேர்த்து அவமானம் கிடைக்கும். யோசேப்புக்கு அவமானம் கிடைச்சது. அவமானம் கிடைச்சதோட போல போய் சிறையில் போய் அவனை அடைச்சி வைக்கிறாங்க. பொண்டாட்டி செய்து தப்பு, ஆனால் யோசேப்பு தான் தப்பு செஞ்சான்னு சிறையில் போட்டுறான். ஃபஸ்ட்டு சகோதரங்க பகைச்சு குழியில் போடுறாங்க. இங்கே வேலை செய்கிற இடத்துல வந்தால் இங்கே சிறையில் போடுறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களோட நிலைமையை யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க நல்ல வேலை வந்துட்டோனியும், நல்லா அவங்களுக்கு ஒரு வீடு வந்துட்டோனியும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா ஆகிட்டோனியும் அந்த ஊழியர் என்ன செஞ்சிருவாங்க? 20 வருஷம் அந்த சபையில் இருந்தோமே, இப்படிலாம் அவங்க ஜெபிச்சாங்களே, இவ்வளோலாம் உபவாசப்படும், நம்மளுக்காக திறப்பில் நின்னாங்களே, நம்மளுக்காக இவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்களே சொல்லி ஒரு நொடி கூட அந்த ஊழியரை நினைக்காத ஈஸியாக உதறி விட்டு வெளியே போயினே இருப்பாங்க. ஆனால் படுற அவமானம் அந்த சாத்தாங்கிட்டையும் உலகத்தில் இருக்கிற அவனுக்கு தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு, நீ ஏன் சாதாரண ஆளலாம், நான் இந்த கட்டிலையும் வச்சிருப்பேன், இந்த கஷ்டத்திலையும் வச்சிருப்பேன், இந்த பிரச்சனையும் அவங்கள வச்சிருப்பேன், நீயா அது காரணமாக சொல்லி அவங்க வீட்டுக்கு என்ன கிடைக்கும்? அவமானம் கிடைக்கும். யோசிக்கிறாங்களா அதை யாருன்னா? ஏன் ஊழியக்காரங்க இந்த கஷ்டத்தில் போறாங்கன்னு அதை யாருன்னா சிந்திப்பாங்களா? யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல வேலை வந்துச்சு, நல்ல எல்லாம் கட்சிச்சு, ஏன் அவங்களுக்கு யாரால வந்துச்சுன்னு அவங்க நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வருமானம். 3 நாள் உங்களை போல நாங்கள் கஷ்டப்படுறோம்,
3 நாள் உங்களை போல வியாழன் வெள்ளி சனிக்கிழமை உபவாசம் போட்டு இந்த வாரத்தில் சபைக்கு வராங்க. இந்த விசுவாசி இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு 13 பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. 14 பேர் இந்த வீட்டில். உங்களுக்கு பேரெல்லாம் சொல்லி நாங்கள் ஒரு பேரை சொல்லி ஒரு தலை பேரை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம், திறப்பில் நிற்போம். தேவனே அந்த வீட்டில் ஜீவனை கொடுங்கப்பா. எங்க கிட்ட வெளிப்படுத்தினா எங்க பிள்ளைகள்கிட்ட கத்து சில காரியத்தை வெளிப்படுத்துவார். கடந்த வாரம் கூட சகோதரர் எப்சி வீட்டுக்கார வெளிப்படுத்தினார். பலவீனத்தில் ரொம்ப விழுந்துறாரு, அவருக்காக ஜெபிக்கும் அப்படி ஜோனா கிட்ட வெளிப்படுத்தினார். உடனே ஜோனா கிட்ட வெளிப்படுத்தினோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம். இது போல சில காரியத்தை வெளிப்படுத்திட்டாருன்னா ஆண்டவர் அந்த நேரத்தில் நாங்கள் தூக்கத்தை நாங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டோம். 2:30 மணி ஆகிடும், 3 மணி ஆகிடும், ஜெபிப்போம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட சில நேரத்தில் நிறைய தூங்க முடியாது, நிறைய ஜெபிப்போம். அப்போ உண்மையாகவே இவ்வளோ திறப்பில் நின்று அப்புறம் தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆனால் என்ன கிடைக்குது? அவமானம். ஒரு துண்டு வஸ்திரம் கூட கிடைக்கல. இனி ஊழியக்காரங்களை ஈஸியாக மறக்கிறதுல உண்மையாக தப்பான காரியம். இந்த பொண்ணெல்லாம் எடுத்தீங்கன்னா எத்தனை வயசு ஆயிடுச்சு, பிக்ஸில் பயங்கரமாக கஷ்டப்பட்டுச்சு. எதனால் வந்துச்சு? சில பேர் பிக்ஸான வீட்டில் போய் நாங்கள் ஜெபிப்போம், பிக்ஸிலேயே அடிபட்டுச்சு. நிறைய நாள் சாப்பிட முடியாது, நிறைய நாள் கேஸு எதனால் வந்துச்சு? சில 4 வீட்டில் கூட்டம் நடத்தணும், 4 குடும்பம் அதிக கோல்டு, அதிக பிக்ஸு. அந்த 4 வீட்டு ஜபம் என்னவோ கடந்த வருஷத்தில் அந்த பிரச்சனை நின்றுச்சு. அந்த 4 வீட்டு ஜபம் ஸ்டாப் ஆச்சு, அந்த பிரச்சனை நின்றுச்சு. தேவன் எங்களுக்கெல்லாம் வேலை செய்ய வேலை இல்லையா இருக்குது, கர்த்தர் அழைச்சிட்டாரு, அதனால தான் ஊழியத்துக்கு நிற்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லையே. யோசேப்பை புரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை, அவமானப்படுத்தினாங்க. அவன் மனைவி கொண்டு புருஷன் வந்தோன்னு சொல்கிறான், இவன் என்னை கெடுக்க வந்துட்டு யோசேப்பு பாடு பாருங்க. சகோதரனால தாங்க துன்பப்பட்டார், உண்மையை சொன்னதுனால. இவன் துன்மார்க்க உண்மையை சொன்னதுனால இங்கே வராங்க. தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை, அவன் பாவத்து கூட பட்டிருந்தானா அவமானம் கட்சிருக்காது. அவன் சாத்தானோட அவன் உடம்பட்டிருந்தானா அவமானம் கட்சிருக்காது. வெடிகாலம் 5 மணிக்கு ஒரு ஜபம், திரும்ப மத்தியானம் ஜபம், சாயந்தரம் ஜபம். வீட்டில் என்ன செய்வேன்? வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், குடும்பம் ஒத்து வகிச்சுது. ஊழியம் செய்த அப்படின்னு குடும்பம் நல்லா ஒத்து வகிச்சாங்க. ஊழியத்தே என்ன 5 வருஷம் ஊழியம் செஞ்சேன். எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் 3 பேரையும் கூப்பிட்டு அந்த பொருள் வாங்கி கொடுத்துட்டு அந்த பாஸ்டர் ஒன்றுமே இல்லை, திருமணம் பண்ணவங்க வீட்டுக்கு வந்தாங்க. எப்படி அவங்க வீட்டுக்கு வரலான்னு அந்த ஒரே ஒரு காரியத்துக்கோசம் என்னை எவ்வளோ திட்டினாங்க. திருப்பி கூட ஒரு வார்த்தை, நான் கல்யாணம் ஆகி வர வரைக்கும் கூட ஊழியரை எதிர்த்து பேசுனதே கிடையாது. ஒரு வார்த்தை நான் திட்டுன்னு கிடையாது. சரிங்க ஐயா, சரிங்கப்பா, சரிங்க ஐயா, இந்த வார்த்தை தவிர பதில் வார்த்தை நான் பேசுனது கிடையாது. அவன் உண்மையாகவே இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் ஈஸியாக திட்டுறீங்க, ஈஸியாக பேசுறீங்க. அந்த ஊழியக்கார் படுகிற கஷ்டம் உனக்காக பிரியாசப்படுறத நீ ஈஸியாக அவமானிச்சிட. ஆனால் தேவனுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்புக்கு அடிச்சது அவமானம். உண்மையாகவே அவமானப்படுத்தக்கூடாது ஊழியக்காரங்களை. நீங்கள் உண்மையாக உங்கள் வீட்டில் கூட அவமானப்படுத்தி பேசக்கூடாது. தேவன் அந்த சத்தத்தை கேட்டுனுக்கிறார். தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதாகிடும். ஏன்னு கேட்டால் இது ஒரு தொழில் வியாபாரம் நம்ம பண்ணலை, இது ஒரு கம்பெனி வச்சு பண்ணலை. கம்பெனியில் எத்தனை நஷ்டம் வரலான்னு பார்க்கலாம். இது கர்த்தருக்காக ஊழியம், கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்க. இது ஒரு நாள் நம்ம போய் அந்த இடத்துல எல்லாரும் பதில் சொல்ல வேண்டியது வரும். நீ எத்தனை அளவுக்கு நீ இயேசுக்காக நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நாங்கள் கஷ்டப்படுறப்பல நீ கஷ்டப்படணும். ஆத்துமாக்களை நாங்கள் போய் பிரயாசப்பட்டு கொண்டு வரப்போல நீ இந்த வாரம் ஒரு ஆள் வரலன்னா, இந்த பாப்பா நம்ம 3 வாரம் வரல, புவனேஸ்வரி சிஸ்டர் அவங்க பொண்ணு யார் இந்த சபையில் வரலன்னு நீ கண்காணிக்கணும். ஒரு 2 வாரம் வரலையா, எதுக்கு ஃபோன் பேசி கேட்குற, ஒரு 2 வாரம் வரலையா, ஏன் சிஸ்டர் நீங்கள் வரல, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் பாஸ்டர் கிட்ட சொல்கிறேன், உனக்காக ஜெபிக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன், இப்படி சொல்லி திடப்படுத்தவனே நீங்கள் சபை விட்டு ஓடுறதும், சபை புறங்குறதும், சபையை திட்டுறதும், ஊழியக்கார அவமதிச்சு வீட்டில் பேசுறதும், நீங்கள் அதை செய்து கொண்டே தொடர்ந்து இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார், கண்டிப்பாக சபையோடு இருப்பார். சபை ஊழியம் நடந்துனே தான் இருக்கும். நாங்கள் சாதாவா எங்களுக்கு ஊழியத்தை சபையில் எழுதி பேரை நம்ம சபையில் 2005 சபை உடஞ்சிச்சு. எல்லாருக்கும் ஒரு டைரி கொடுப்பாங்க.
அந்த டைரி எத்தனை சொல்லி எப்படி வேலையில் கையெழுத்து வாங்குவாங்க அதுமாரி இவங்களை கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து இவங்க போட்டாங்க. இயேசுவே எப்படி பாடுற ஒரு வசனம் எனக்கு முன்னே நிற்குது, அழைச்சவர் உண்மை உள்ளவர் அதன்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி வாங்கின உடனே அந்த வசனம் என்னை டச் பண்ணிச்சு. நான் சந்தோஷமாயிட்டேன். அழைச்சவர் உண்மை உள்ளவர் அதன்படியே செய்வார்னா 6 பேரை மட்டும் 2வது சபையில் ஊழியராக வச்சாங்க. அதில் ஒரு ஆளாக இவங்களை வச்சாங்க. அவன் உண்மையாகவே பாரு விடலை. கர்த்தர் எந்தெந்த விதத்தில் போஷித்து நடத்தணுமோ எங்களை இதுவரைக்கும் நடத்தினுக்கிறார். அங்கே 6 பேரை நடத்திக்கின்னு அப்படியே செய்யும் போது தான் இங்கே நம்ம சபைக்குள்ளே நுழைஞ்சோம். அவன் உண்மையாகவே சபை ஒரு நாளும் யார் அது உடைக்க நினச்சாலும் யார் அது இங்கே பிசுங்க நினச்சாலும் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் அழைச்சவர் அதன்படி செய்வார். அவமானப்படுத்த நம்ம ஈஸியாக யோசேப்பு அவமானப்படுத்திட்டாங்க. கர்த்தர் அப்படியே விட்டுல. தெரிந்து கொள்ள பாத்திரத்துக்கு பகை வரும், தெரிந்து கொள்ள பார்த்ததுக்கு அவமானம் வரும். ஆண்டவர் அப்படியே இல்லை. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயை வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா. என் மேல நீ தயை வை. யாருக்கு? சிறையில் இப்ப போட்டாங்க. ஆனா சிறையில போயிட்டு அவரால் என்ன செய்ய முடியல, அமைதியா இருக்க முடியல. ஒரு ஊழியக்கார வேலை அதான். எங்களை வந்து அந்த கையெழுத்து போட்டு வாங்கின உடனே எங்களால் அமைதியாக இருக்க முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, இனி நீங்கள் விசிட்டிங் போகக்கூடாது, இனி எதையும் ஊழியம் செய்யக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆனால் சில பேர் கேட்டவங்க அப்படியே அங்கே உட்காந்துட்டாங்க. நாங்கள் உட்காரவே இல்லை. அந்த நாள் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு கிராமமாக ஊழியத்துக்கு போனோம். கூடுமான அளவுக்கு நிறைய கிராமமாக போய் நாங்கள் நெய்வேலி வரைக்கும் ஊழியத்துக்கு போனோம். நெய்வேலி வரைக்கும் போய் 2 நாள் ஊழியம், 3 நாள் ஊழியம், படக்காட்சி ஊழியம், இப்படி டிராக்ஸ் ஊழியம், தெரு ஊழியம், இப்படி நிறைய செஞ்சோம். அந்த நாளில் செஞ்ச ஒரே காரியம் சுறுசுறுப்பாக உழைச்ச உழைப்பு தான் இன்னைக்கு அதோட பலன் நீங்க பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுல நம்ம மூழ்கி போயிடக்கூடாது. கஷ்டம் யோசேப்புக்கு வந்தது தான். பகைச்சாங்க, 2வது அவமதிச்சாங்க, 3வது சிறையில் வந்து இருக்கிற சிறை கைதியெல்லாம் பார்த்து நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டு ஜெபிக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, 3 நாள்ல ஒரு சொப்பனை கண்டேன். இது மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா ஒருத்தனுக்கு சொல்றாரு, 3 நாளுக்குள்ள ராஜா உன்னை தூக்குல போட போறாரு. ஆனா உனக்கு 3 நாளுக்குள்ள நீ ராஜாவுக்கு என்ன வேலை செஞ்ச அந்த வேலையில நீ நிக்க போற. ஆனா அங்க நிக்கிற நேரத்துல என்ன நினைன்றார். ஆனா அவன் நினைக்காதன 22ஆம் வசனம் படிக்கலாம். 23. ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஹல்லேலூயா. விடுதலை கிடைச்சவங்க என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. இன்னைக்கு விடுதலை வாங்கணும் கூட மறந்து போலாம். ஆனா இயேசு மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு கட்சிது வந்து அவனுக்கு பானபாத்திரம் கட்சிது வந்து வெறும் திராட்சை ரசம் கொடுக்குற வேலை தான். ஆனா யோசேப்பு கட்சிதோ பெரிய ஒரு அதிபதியா கர்த்தர் மாத்தினார். ஹல்லேலூயா. அந்த பானபாத்திர தலைவன் என்ன செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் நினைவுக்கு வந்து யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு அப்பால தான் விடுதலை ஆகிறாரு, அதுக்கு முன்னே விடுதலை ஆகிட்டு இருப்பாரு. ஆனால் ஜெயிலேருந்து தன்னோட வேதனையை கர்த்தர்கிட்ட மட்டும் தான் சொல்றாரு. அதே 42ஆம் அதிகாரத்தில் பாருங்களாம், யோசேப்பை கர்த்தர் எப்படி அவன் விடுதலை ஆக்கல, ஆனால் கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அணங்கி நடக்க கடவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இவனை நினைக்காத போய் மறந்து போயிட்டாங்க. விடுதலை பெற்றவங்க மறந்துட்டாங்க, பகைச்சவங்க மறந்துட்டாங்க, அவமானப்படுத்தவங்க மறந்துட்டாங்க. ஆனால் இயேசுநாதர் என்ன செய்யல, மறக்கவே இல்லை. தேவன் என்ன செய்யறதம்மா, மறக்காத யோசேப்பை நினைச்சதுனால்தான் எல்லாவற்றையும் தாண்டி வந்த அவனை அதிபதியாக மாத்திட்டாரு. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு அவமானம், பகை, அசிங்கம் உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா நீங்கள் ஒன்று மட்டும் தீர்மானிச்சிடுங்க, அதுதான் வாழ்க்கை நினச்சிடாதீங்க. அதை தாண்டி ஒரு பெரிய வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குது.
ஹalleluya. நம்மளை ஆசீர்வதிக்க நாட்கள் தொழுவா இல்லை, சீக்கிரமாகுது. எந்த அளவுக்கு உன்னை பதைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளை அவமானப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. எந்த அளவுக்கு விடுதலையானாங்களோ மறந்து போறாங்களோ அந்த அளவுக்கு அதிபதியின் காரியம் கிடைச்சது. ஆனா துன்மார்க்க செயலுக்கு சொல்லி கொண்டு வந்தாங்க சகோதரங்களோ, அப்படியே அவர் விட்டல. அந்த துன்மார்க்கத்தில் மீட்டு 12 தூதர் இன்னைக்கு பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே யோசேப்புக்கு எத்தனையோ பிரச்சனை அவன் தாண்டி வந்தான். அதனால கர்த்தர் உயர்த்திட்டாரு. இன்னைக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கொள்ள பாத்திரமா அவங்க இருப்பாங்கன்னா பிரச்சனை வரும். நீங்க எவ்வளோ ஆலயத்துக்கு வருவீங்க, ஜெபிப்பீங்க, பிரச்சனை வரும். அதுதான் முடிவுன்னு நினைச்சு இயேசு விட்டு பின்மாற்றத்துக்கு போயிடாதீங்க. கர்த்தர் உயர்த்துற நாட்கள் சீக்கிரமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கைத்தட்டுங்களேன். இப்போ நம்ம காணிக்கை எடுத்து கையில் வச்சுக்கோ, ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதன் பலனை தருகிற தெய்வமே, இப்போது கொடுக்குற அந்த காணிக்கை நீங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட கர்த்தர் உதவி செய்யுங்க. கொடுக்குற ஒவ்வொரு காரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பகை, அவமானம் மறந்து போகிறாங்க, விடுதலை தராத. ஜெபம் பண்ணலாமா? நீங்களாம் மறந்து போயிடுவீங்களா? சொல்லுங்க. இப்போ என் கூட ஒரு அந்த ஐட்ட ஒரு தம்பிக்கிறம்மா, அவன் தான் இப்போ இது வரைக்கும் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அவன் சாட்சி கொடுத்தா கூட பாருங்க, அப்பப்போ அதை சொல்லுவார். ஜெபம் பண்ணலாமா? இங்கே ஒரு பாப்பா இருக்குது, ஆத்மா 20 வருஷத்துக்கு ஆத்மா அந்த 2 தான். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுமா? யோசேப்பை உயர்த்தினதை போல எல்லாம் சொல்லுங்க. யோசேப்பு போல கர்த்தர் எங்களை உயர்த்த போறாரு. எவ்வளவுதான் பகை வந்தாலும், எவ்வளவுதான் அவமானம் வந்தாலும், எவ்வளவுதான் விடுதலையை நாங்க வாங்கி தந்து மறந்து போனாலும், யோசேப்பு உயர்த்தினதை போல கர்த்தர் எங்களை உயர்த்ததான் போறாரு. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்களேன். தேவனே, யோசேப்பு உயர்த்தின அந்த உயர்வை எங்களுக்கு நீங்க தரதான் போறீங்க. நாங்க யார் யாருக்கு நல்லதை பண்ணமோ, யார் யார் எங்களை பகைக்கிறாங்களோ, யார் யார் எங்களை அவமானப்படுத்துறாங்களோ, யார் யாருக்கு நாங்க உங்களை பத்தி சொல்லி தந்து விடுதலையை தந்து அவங்க எங்களை மறந்து போனாங்களோ, எங்களை நீங்க மறக்கவே இல்லப்பா. இந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு உயர்வை எங்களுக்கு நீங்க தரதான் போறீங்க. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். குறிப்பா ஜோனா பீட்டர் கூட உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கீபோர்டு வாசிக்கிறதுனால, ஊழியத்தில் எனக்கு அடுத்ததாக ரொம்ப நிற்கிறதுனால, அவனுக்கு விரோதமா போராடுகிற பிசாசுடைய எதிர்ப்புகள், எரிச்சல்கள், மந்திரங்கள், சூனியங்கள் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளப்படட்டும். தேபரா மேல கூட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். கிரேசி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அப்பா, இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் சொல்லி நாங்கள் எங்க சபையார உங்கள்கிட்ட உயர்வை கேட்கறதுனால எங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா தீய சக்திகளையும் நிர்மூலமாக்கப்படும். வந்த ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிக்கணும். நாளைக்கு போற அந்த கிராமம்
ஊழியம் கூட எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த அச்சரப்பக்க கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த கர்த்தர் அந்த மதுராந்தக கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். போக்குவரத்துல முழுவதும் உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும். போகும்போது வரும்போது தேவதூதர்கள் இன்னைக்கே கடந்து அந்த இடத்துக்கு போகட்டும். எங்க நாங்க போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமோ, உங்க சித்தம் இருக்குதோ அந்த பகுதியில நாங்க கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வர ஒவ்வொருத்தரும் அசட்டை பண்ணாத, தூக்கத்துக்கு முக்கியம் கொடுக்காத, சொன்ன நேரத்தில் 5 மணிக்கெல்லாம் அத்தனை பேரை கலந்து நிக்கத்தக்கதான கிருபையை கத்தத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சேர்த்தாங்க. ஆமென்.